இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா குமரகுரு கியூப் ஓப்பன் காம்படிஷனோட வீடியோ தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம கியூபர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிடுங்க. இந்த காம்படிஷன் வந்து கோயம்புத்தூரில் உள்ள குமரகுரு காலேஜில் வச்சு நடந்துச்சு. இது வந்து தமிழ்நாட்டில் நடக்கிற பெரிய காம்படிஷனே சொல்லலாம். ஏன்னா 4 டே நடந்துச்சு. ஆகஸ்ட் 15 18 வரை நடந்துச்சு. டோட்டலாக வந்து 120+ காம்படிட்டர்ஸ் வந்து இதில் அட்டன் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து 17 ஈவெண்ட்ஸும் வச்சுருந்தாங்க. டே 1 ஃபஸ்ட் ஈவெண்ட் என்னென்னா 5 BLD. நான் வந்து ஒரு சால் தான் பண்ணேன், அதுவும் DNF ஆகிட்டு 36 நிமிஷம். நான் வந்து அந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணல. நான் ப்ராக்டிஸ் அந்தளவுக்கு பண்ணலனாலும் இது வந்து ஓரளவுக்கு க்ளோஸாகவே வந்துச்சு. நீங்கள் அந்த வீடியோ கிளிப்பு பாருங்கள். நெக்ஸ்ட்டாக என்னதுன்னா ஸ்டாஃப் ரவுண்ட்னு வச்சுருந்தாங்க. எல்லாருமே ஸ்டாஃபாக இருக்கிறவங்க வந்து 3x3 2x2 100 அதெல்லாம் பண்ணாங்க. நான் வந்து ப்ரெமிங்ஸ் மட்டும் பண்ணேன் ஃபஸ்ட் ரவுண்டு. என்னோடய ஆவரேஜ் வந்து 4.01 வந்துச்சு. ரொம்பவே பேடான ஆவரேஜ் தான். நான் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் 3rd place இருந்தேன். அண்ட் நெக்ஸ்ட்டாக வந்து 7x7 நடத்தினாங்க. 7x7 வந்து நான் வந்து சால்வ் பண்ணல. ஏன்னா நான் வந்து சுத்தமாக ப்ராக்டிஸே பண்ணல. ஒரு டைம் கூட சால்வே பண்ணல. போன காம்படிஷன் அப்போ 7x7 சால்வ் பண்ணது. நெக்ஸ்ட்டாக இந்த காம்படிஷன் அப்போ தான் கியூபே எடுத்துகிட்டு போயிருந்தேன். அதனால நான் சால்வ் பண்ணல. அதுக்கப்புறம் 5x5 ரொம்பவே பேடான ஆவரேஜ், 1.54 ஆவரேஜ் அண்ட் 1.43 சிங்கிள் வந்துச்சு. நெக்ஸ்ட்டாக 4x4 நடந்துச்சு. அது அந்தளவுக்கு ஒன்றும் பெருசாக நான் பண்ணல. ஸோ அதை அப்படியே விட்டுடலாம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து மெகாமிங்ஸ் நடந்துச்சு. மெகாமிங்ஸ் தான் வேறு லெவலாக போச்சு. நான் மெகாமிங்ஸ் வந்து ஓரளவுக்கு நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணேன். மற்ற எல்லா ஈவெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது மெகாமிங்ஸ் ஓரளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தேன். அதுக்கு தகுந்த மாதிரியே சால்வ்ஸ் எல்லாமே அமைஞ்சிருந்துச்சு. ஃபர்ஸ்ட் சால்வ் என்ன வந்துச்சுன்னா 57, அடுத்த சால்வ் 57, அடுத்த சால்வ் 56, அடுத்த சால்வ் 55, அடுத்த சால்வ் 56. இது ஆக்சுவலாக பியூர் 58 செகண்ட்ஸ் நான் ஆவரேஜ் எடுத்திருந்தேன். நான் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் 2nd place இருந்தேன். நெக்ஸ்ட்டாக என்னென்னா கிளாக் ரவுண்ட் 1. கிளாக் ரவுண்ட் 1 ஃபஸ்ட்டு சால்வே DNF ஆகிட்டு. கிளாக்கை பொறுத்தவரை அது ஒன்று தான் கடுப்பு. DNF ஆனால் அதுக்கப்புறம் சால்வ் பண்ணதுக்கு நம்மளுக்கு கொஞ்சம் பயமாக இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் இன்னொரு சால் DNF ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு. ஏன்னா 2 சால் DNF ஆனால் நம்மளோட ஆவரேஜே DNF ஆயிரும். நம்ம நெக்ஸ்ட் ரவுண்டும் நம்மளால் செலக்ட் ஆக முடியாது. ஸோ அந்த ரீசனுக்காண்டி நான் வந்து ஸ்லோவாக சால்வ் பண்ணேன். என்னோட ஆக்சுவல் ஆவரேஜ் என்னென்னா 8 செகண்ட்ஸ் சம்திங் ஆவரேஜில் இருக்கேன். ஸோ என்னோட நெக்ஸ்ட் சால்வ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 10, 12, 11, 10 அப்படி மெதுவாக சால்வ் பண்ணிட்டு பேக் சைட் பார்த்துட்டு கியூபை போட்டேன், அதாவது கிளாக்கை போட்டேன். டே 2வோட ஃபஸ்ட் ஈவெண்ட்டாக 4 BLD வச்சுருந்தாங்க. 4 BLD வந்து 3 சால்வுமே எனக்கு DNF ஆகிட்டு. எல்லாமே 12 மினிட்ஸ் மேலே. ஒரு சால்வ் வந்து 15 மினிட்ஸ் மேலே போயிட்டு நினைக்கிறேன் சம்திங். 3மே DNF. அடுத்து 6x6 வச்சுருந்தாங்க. 6x6 ரொம்பவே பேடான ஆவரேஜ், 4 minutes 6 seconds ஆவரேஜ். அண்ட் சிங்கிள் வந்து எனக்கு PR கிடச்சிருந்துச்சி. PR என்னன்னா 3 minutes 45 seconds PR கிடச்சிருந்துச்சி. நான் இன்னும் வந்து பிக் கியூப்ஸு கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணலான் இருக்கேன். இதை தான் நான் ரொம்ப நாளாகவே சொல்லிகிட்டு இருக்கிறேன். மேபி இந்த இயர் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். ஏன்னா என்னோடய சம் ஆஃப் ரன் வந்து பிக் கியூப்ஸ்னால் வந்து ரொம்பவே பேடாக இருக்குது. நான் பிக் கியூப்ஸ் மட்டும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் என்னோடய சம் ஆஃப் ரன் வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதுக்கப்புறம் என்னென்னா எனக்கு ரொம்பவே பிடிச்ச 2வது ஈவெண்ட் என்னென்னா MBLD. அது உங்களுக்கு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அது வச்சுருந்தாங்க. நான் வந்து இந்த அனௌன்ஸ் பண்ணவொடனே என்ன நினச்சிருந்தேன்னா 15+ கியூப் நான் அட்டன் பண்ணணும், அவ்வளோக்குள்ளே ப்ராக்டிஸ் பண்ணணும்னு நினச்சிருந்தேன். ஆனால் இதுக்கு முன்னாடியே சொல்லிட்டேன். அப்படி தான் உங்கள்கிட்ட நான் வந்து ப்ராக்டிஸ் அந்தளவுக்கு பண்ணவே இல்லை இந்த காம்புக்கு. அதனால் வந்து நான் 13 கியூப் அட்டெம்ப்ட், இதுக்கு முன்னாடி CMLA பண்ண அதே 13 கியூப் அட்டெம்ப்ட்டை வச்சு நான் ட்ரை பண்ணேன். என்ன ஆச்சுன்னா வேறு நல்லா சூப்பராக தான் போய்ட்டு இருந்துச்சு. என்னோடய மெமரைசேஷன் எல்லாமே சூப்பராக போச்சு. 43 மினிட்ஸில் முடிச்சிட்டேன். அண்ட் எக்ஸிக்யூஷன் எல்லாமே முடிஞ்சிட்டு நான் வந்து லாஸ்ட் கியூப் சால்வ் பண்ணிகிட்டு இருக்கிறேன். என்னை சுற்றி எல்லாருமே நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் சால்வ் பண்ணி முடிச்ச அப்புறம் அவங்க வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காண்டி, என்னையை வந்து கங்க்ராட்ஸ் பண்ணுறதுக்காண்டி, சம்திங் கை தட்டுறதுக்காண்டி அப்படியே நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதே மாதிரி நான் 13வது கியூப் சால்வ் பண்ணி முடிச்சிட்டோன்னு எல்லோரும் கை தட்டினாங்க. அவங்க கை தட்டினதை பார்த்து நான் அந்த ஒரு செகண்ட் என்ன திங்க் பண்ணேன்னா 13 நம்ம சால்வ் பண்ணிட்டோம், நம்ம வந்து தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு வந்துட்டோம் அப்படின்னு அந்த ஒரு சந்தோஷத்தில் என்னோடய பிளைண்ட் ஃபோல்டை நான் கலத்துதேன். ஒரு கியூபு CML இருந்து அதே மாதிரி ஒரு கார்னர் வந்து எனக்கு வந்து ஃப்ளிப் ஆகி அதை நான் சால்வ் பண்ணாமே விட்டேன். ஒரு கியூபில் ஒரு கார்னர் மட்டும் சால்வ் ஆகாமல் இருந்துச்சு. ஸோ நான் வந்து CML எந்த பாயிண்ட் எடுத்திருந்தேனோ 11 பாயிண்ட், அதே தான் இந்த காம்படிஷன்லேயும் 11 பாயிண்ட் எடுத்திருந்தேன். ஆனால் CMA காம்போட எனக்கு டைம் வந்து 1 மினிட் வந்து கூட வந்துருச்சு. ஸோ அதனால் இது வந்து PB கிடையாது. எனிவே நான் வந்து ஃபஸ்ட் ப்ளேஸ் இருந்தேன். இனிமேல் நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம கண்டிப்பாக 15+ கியூப் அட்டன் பண்ணணும். ஏன்னா எப்படி பண்ணாலும் ஒரு கியூப் வந்து மிஸ்டேக் ஆகிடுது. அதனால் வந்து நம்ம 15+ கியூப் பண்ணால் ஒரு கியூப் மிஸ்டேக் ஆனாலும் நம்ம வந்து 12 பாயிண்ட் 13 பாயிண்ட் கிட்ட போயிடலாம். நம்ம வந்து ஸ்டேட் ரெக்கார்ட் ஃபஸ்ட்டு வந்துடலாம், ப்ளஸ் NR6 போயிடலாம். அந்த ரீசனுக்காண்டி நான் வந்து 15+ அட்டன் பண்ண போகிறேன். பார்க்கலாம் எப்படி ப்ராசஸ் ஆகுது. நெக்ஸ்ட் என்னன்னா ஸ்குவாட் ஃபஸ்ட் ரவுண்ட், அது ரொம்பவே பேட், 45 செகண்ட் ஆவரேஜ், அதை அப்படியே விட்டுறலாம். செகண்ட் ரவுண்ட் வந்து ஓரளவுக்கு டீசெண்டாகவே அமைஞ்சிருந்துச்சு. 8.80 ஆவரேஜ் அண்ட் நான் 4th பிளேஸில் இருந்தேன். ஃபைனல்ஸும் இருக்குது ஆல்சோ. அதுக்கப்புறம் என்னென்னா 4x4 ரவுண்ட் 2. நான் வந்து 4x4 வந்து நான் இப்சின் லிட்டில் மேஜிக் கியூப் தான் யூஸ் பண்ணுறேன். ஏன்னா என்னோட YJCஸும் என்னாச்சுன்னா அடிக்கடி பாப் ஆகுது. அந்த ரீசனுக்காண்டி நான் இப்சின் லிட்டில் மேஜிக் யூஸ் பண்ணேன்.
அதை வச்சு நான் வந்து 45.60 பிஆர் சிங்கிள் எடுத்தேன். நான் வீடியோ எடுக்கல, நான் பேடாக சால்வ் பண்ணுறேன் அப்படின்னு வீடியோ எடுக்கல. ஆனால் பிஆர் சிங்கிள் எனக்கு கிடச்சி. நெக்ஸ்ட்டாக வந்து 3 பிஎல்டி ஃபைனல். அது என்னாச்சுன்னா ஃபஸ்ட்டு 2 சால்வ் வந்து டிஎன்எஃப் பாக்கிட்டேன். அடுத்து 3ஆவது சால்வ் பண்ணும்போது நான் திங்க் பண்ணிகிட்டே இருந்தேன், ரஷ் பண்ணவா இல்லாட்ட நம்ம வந்து ஸ்லோவாக சால்வ் பண்ணி ஒரு சக்ஸஸ் ஓகேவா அப்படின்ட்டு. ஏன்னா இது வந்து ஃபைனல், ரஷ் பண்ணாதான் நம்மளால் வின் பண்ண முடியும். அண்டு சக்ஸஸ் ஆனால் கூட சில டைம் வின் பண்ணலாம், போடியம் அடிக்கவும் சான்ஸ் இருக்குது. அந்த மாதிரி உள்ள சுச்சுவேஷன் தான் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணேன், மீடியமாகவே பண்ணலாம். ரொம்ப ரஷ் பண்ண வேண்டாம், ரொம்ப ஸ்லோவாக பண்ண வேண்டாம், மீடியமாகவே பண்ணலாம் அப்படின்னு தான் ஸ்டார்ட் பண்ணேன். என்னோட மெமரைசேஷன் வந்து சீக்கிரமாகவே முடிச்சிட்டேன். நான் வந்து எட்ஜஸ் வந்து மெமரைசேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன், முடிச்சிட்டேன். எனக்கு கார்னர் ஒரு விதமாக வந்திருக்கு பேரிட்டி, இங்கே வந்து பேரிட்டி இல்லாத மாதிரி சம்திங் எப்படியோ டிஃப்ரெண்ட்டாக குழப்ப ஆரம்பிச்சிட்டு. என்ன ரீசன் பார்த்தா, நான் ஆல்ரெடி சால்வான ஒரு பிசியை நான் மெமரி பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த கன்ஃபியூஷனில் ரிட்டன் அகெயின் எட்ஜை வந்து மறுபடியும் மெமரி பண்ணிட்டு நான் அதுக்கப்புறம் சால்வ் பண்ணேன். என்னோட டைம் என்ன வந்துச்சுன்னா 1 minute 36 seconds தான் வந்துச்சு. ஓகே, லிட்டில் பிட் ஹாப்பி தான், ஏன்னா சக்ஸஸ் ஆகிட்டு அப்படின்ட்டு ஒரு ஹாப்பி. ஆனால் போடியம் கண்டிப்பாக வராது, இது வந்து கொஞ்சம் பேடான டைம் அப்படின்ட்டு நான் வந்து ஓகே விட்டுடலாம், ஆல்ரெடி நம்ம வந்து மல்டிப்ளைன்னு போடியம் முடிச்சிட்டோம் அப்படின்னு நான் வந்து ரிசல்ட்டை செக் பண்ணுறேன் WC லைவில். நான் தான் செகண்ட் ப்ளேஸ் இருந்தேன், ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு. மெகாமிக்ஸ் ஃபைனல் வந்து ஃபஸ்ட்டு சால்வ் என்ன ஆச்சுன்னா, நான் வந்து Gen 4 டைமரில் வந்து சால்வ் பண்ணிகிட்டு இருந்தேன். கரெக்டாக 59 சம்திங் நான் சால்வ் பண்ணேன். நான் வந்து டைமர் ஆஃப் பண்ணும்போது ரீசெட் பட்டனையும் தெரியாமல் ஆஃப் பண்ணிட்டேன். அதனால் வந்து எனக்கு வந்து ஃபஸ்ட் சால்வ் வந்து டிஎன்எஃப் ஆகிட்டு. அதுக்கப்புறம் வந்து Gen 5 டைமரை மாற்றி கேட்டு சால்வ் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எல்லாமே ஓரளவு ஸ்மூத்தான சால்வாகவே போச்சு. நான் வந்து 57.74 ஆவரேஜ் எடுத்திருந்தேன், செகண்ட் ப்ளேஸ் வந்திருந்தேன். அடுத்ததாக வந்து கிளாக் ஃபைனல். நான் வந்து 8.97 ஆவரேஜ் எடுத்திருந்தேன். அண்ட் எனக்கு வந்து பிஆர் சிங்கிளும் கிடச்சிருந்துச்சி 6.87. அண்ட் நான் வந்து கிளாக் ஃபைனலில் 4th பிளேஸ். டே 3 என்னெல்லாம் வச்சுருந்தாங்கன்னா 3x3, 2x2, OH ப்ளஸ் கியூபோட ஃபஸ்ட் ரவுண்ட் எல்லாமே இருந்துச்சு. அதில் எல்லாத்தையுமே மீடியமாக சால்வ் பண்ணேன். எல்லாத்துலேயுமே வந்து நான் நெக்ஸ்ட் ரவுண்ட் செலக்ட் ஆகிட்டேன். அண்ட் 4x4 ஃபைனல் இருந்துச்சு. அடுத்ததாக ஸ்குவான் ஃபைனல் இருந்துச்சு. நான் ரெண்டுமே செலக்ட் ஆகலை. ஸோ டே 3 வந்து அப்படி மீடியமாகவே போச்சு. டே 4ல் என்னதுன்னா பிறா ரவுண்ட் 2 இருந்துச்சு. ஃபஸ்ட் சால் வந்து 2.58 பண்ணேன். நம்மளுக்கு எப்பவும் வரக்கூடிய நம்மளோட ஃப்ரெண்ட் இந்த வாட்டி வந்துட்டான் ப்ரெமிக்ஸில். அடுத்த சால் வந்து 2.86, நெக்ஸ்ட் சால் வந்து 3.34. ஓரளவுக்கு நல்லாவே போய்ட்டு இருந்துச்சு. கடைசி 2 சால் வந்து பேடாக பண்ணிட்டேன். 6.95, 4.14. என்னோட ஆவரேஜ் வந்து 4.02 இருந்துச்சு. கொஞ்சமே பேடான ஆவரேஜ் தான், இருந்தாலும் நான் செகண்ட் ப்ளேஸ் இருந்தேன். அடுத்ததாக வந்து OH ரவுண்ட் 2 ரொம்பவே சூப்பராக அமைஞ்சிருந்துச்சு. என்னோடய சால்ஸ் வந்து 3 சால்ஸ் கிட்ட வந்து sub 20 வந்துருச்சு. ஒரு 2 சால் வந்து கொஞ்சம் மிஸ்டேக் பண்ணிட்டேன். நான் வந்து OHல பிஆர் ஆவரேஜ் எடுத்திருந்தேன் 20.70. இருந்தாலும் என்னையால் வந்து ஃபைனல் ரவுண்டுக்கு செலக்ட் ஆக முடியல. அடுத்ததாக பிறா ஃபைனல் இருந்துச்சு. பிறா ஃபைனலில் வந்து ஓகே நல்ல சூப்பரான ஆவரேஜ் 3.70 ஆவரேஜ். நான் வந்து செகண்ட் ப்ளேஸ் இருந்தேன். என்னோடய சால்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு நல்லா சூப்பராகவே இருந்துச்சு. 4.48, 2.84, 3.39, 5.36, 3.23. ஓவரால் அவ்வளோதான். இந்த காம்படிஷன் வந்து நல்லா சூப்பராகவே போச்சு. நான் வந்து 4 போடியம் அடிச்சிருந்தேன். MBLDயில் ஃபஸ்ட்டு, மெகா செகண்டு, பிறா செகண்டு அண்ட் 3 BLD செகண்டு. அவ்வளோதான். இந்த 4 நாள் காம்படிஷன் வந்து ரொம்பவே சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. மேட்ரிக்ஸ் குமரகுருவாக இருக்கட்டும், ப்ளஸ் கியூபிக் ரோப், கியூப் ஸ்கோல் அண்டு கியூபிங் சோன் எல்லாருமே நல்லா சூப்பராகவே எஃபர்ட் போட்டு ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஸ்பீட் கியூபர்ஸ் இந்தியா உள்ள ஆர்கனைசர் எல்லாருமே நல்லா சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் டெலிகேட் எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. இந்த காம்படிஷனுக்கு வந்த எல்லாத்துக்குமே ஒரு வெல்கம் கிட்டாக கொடுத்தாங்க. ப்ளஸ் பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட் அண்ட் ஒரு மெடலும் கொடுத்தாங்க பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுக்கு. அது ரொம்பவே சூப்பரான விஷயம். நல்லாவே சூப்பராகவே அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க. அண்ட் வின் பண்ணவங்களுக்கு என்னெல்லாம் கொடுத்தாங்கன்னா ஒரு மெடல் ப்ளஸ் ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்தாங்க. அண்ட் சம் ஆஃப் ரேங்க்கு ஒரு கியூப் கொடுத்தாங்க. நான் வந்து சம் ஆஃப் ரேங்கில் செகண்ட் ப்ளேஸ் இருந்தேன். எனக்கு வந்து RS3M V5 ஸ்டாண்டர்ட் கியூப் கிடச்சிச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ. இனிமேல் நம்ம இன்னொரு காம்படிஷன் அப்போ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.